ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்குறது க்ரீன் கார்டன் பார்ட் 4 தொடர்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, க்ரீன் கார்டன் பார்ட் 3லேருந்து இப்போ பார்ட் 4 வந்து கண்டினியூ ஆகுது. குடுவாஞ்சேரி அங்கே தான். இதில் பாருங்கள், இப்போ நிறைய விஷயங்கள் இதில் காமிச்சிருப்பேன். இந்த மாமரம்லாம் காமிச்சேன். மாமரத்தில் பார்த்திங்கன்னா சின்ன கன்று மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதில் காய்ச்சி தொங்குது பாருங்கள். அது ஏன்னா மாமரம்னாவே நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய மரமாக இருக்கும், அதில் தான் காய்ச்சி தொங்கும். ஆனால் இது சின்ன மரத்தில் தொங்குது அப்படின்னா இது ஹைப்ரிட்டாக என்னன்னு தெரியல. பட் ஆனால் அங்கே இருக்கிற பாதி மரம் எல்லாமே சின்ன சின்னதுலே மாங்காய் காய்ச்சி தொங்குது. இது ஹைப்ரிட்டாக இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் நிறையா செடிகள் இருந்தது பார்த்திங்கன்னா. இந்த நம்ம அழகு சாதன செடிகள், ஆஃபீஸ்க்கு வீட்டுக்கு வைக்க முடியாது அந்த மாதிரி செடிகளும் இருந்துச்சு. அது இல்லாமல் அந்த வீட்டில் நம்ம தொங்க விட முடியா ரோஸ், அந்தமாரி செடியும் தொங்க வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே வீட்டு கார்டனில் மெயின்டைன் பண்ணுற செடிகள் எல்லாமே. இது ப்ரைஸோடு எல்லாமே போட்டு அந்த சட்டி அடியில் இருக்குங்களா, அதில் ப்ரைஸ் லிஸ்ட்டை போட்டு அப்படியே அதில் டேக் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த மண் சட்டி செடியை உள்ளே வச்சு மண் சட்டியில் அந்த ப்ரைஸ் டேக்கை போட்டு ஒட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு செடியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பசுமையாக பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதே போல் பழ வகைகள் நிறையா கன்றுகள், அதாவது பலாப்பழம், மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா, அந்த மாதிரி நிறையா ஆப்பிள், அந்த மாதிரி செடிகளும் நிறையா இருந்துச்சு. ஆனால் இவங்க எங்கேருந்து வாங்கிட்டு வராங்க தெரில. எங்கேருந்துலாம் ரெடிமேடாக வாங்கிட்டு வராங்களா, இல்லை எங்கேயாவது விதை போட்டு பண்ணுறாங்களா, இல்லை ஹைப்ரிட்டாக பண்ணுறாங்களான்னு தெரில. அது ஆனால் ஒரு சில மரம் எல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மரத்துலேயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருது. அது எப்படின்னு தான் தெரியல. அது நம்ம அதுக்குள்ளே போகல. ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு மரங்கிறது பார்த்திங்கன்னா அது பெருசாகி அதுலேருந்து காய்க்கிறது தான் வந்து நாட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த ஒரு செடியும் வந்தாலும் பெருசாகி காய்க்கிறது தான் அது ஒரிஜினல். சின்னதுலேயே அது காய்க்குது அப்படின்னா அது ஹைப்ரிட் மாதிரி கூட சொல்லுவாங்க. அப்படி எந்த மாதிரி அது பண்ணுறாங்கன்னு தெரியல. நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் இருக்குது. சின்ன ஒரு மரமாக இருக்குது, ஆனால் நிறைய காய்ச்சி தொங்குது. எல்லாமே இப்போ ஹைப்ரிட்டுக்கு எல்லாம் மாறிட்டாங்க. அது வந்து அது நல்லதில்லை உடம்புக்கு. அது பல பேருக்கு தெரிய மாட்டாங்குது. விவசாயிங்கிற படத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு அழகாக சொல்லியிருப்பார். விதை உள்ள அதாவது கொட்டை உள்ள விதைகளை வாங்கி பயிர் செஞ்சால் தான் அதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மகசூல். கொட்டையே இல்லாத ஒரு செடி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, பயிர் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஹைப்ரிட்டில் சேர்ந்தது. அதனால் அது உடம்புக்கு நல்லது இல்லை. ஹைப்ரிட் வகையில் வந்தது. விவசாய படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. பார்த்துங்க, ஒவ்வொன்றுக்கும் அப்படியே ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள். ஒவ்வொரு செடிக்கும் கீழே அந்த செடி ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன செடிங்கிறதும் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. அது கீழே வந்து அந்த செடியை வச்சுருக்காங்க பாருங்கள். நல்லா தான் இருக்குது. நிறைய செடிகள், நிறையா ப்ரைஸ் லிஸ்ட் நிறையா வேரி ஆகுது. ஒவ்வொரு செடியும் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. இது மாமரம், மாச்செடிகள், மாங்காய் செடிகள். பாருங்கள், நிறைய செடி உள்ளெல்லாம் நிறையா தோப்பு மாதிரி இருந்தது. அது உள்ளேயும் போய் வீடியோ எடுத்தேன். தொகுப்பாகவே ரெடி பண்ணி போட்டுடலான்னு. இது 5-6 பாட்டு ஒரு மாட்டுக்கு. நிறைய செடிகள். அந்த செடிகள் வந்து அவங்க எப்படின்னா மண் சட்டியில் போடும்போது அடி உரம் மாதிரி ஏதோ அந்த கருப்பாக எருவு மாதிரி போடுறாங்க. அதான் சொல்லியிருந்தேன், இந்த மாட்டுச்சாணம், அந்த தோல் வகைகள், அதுக்கப்புறம் வந்து நிறைய இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஆட்டு புழுக்கை அந்த மாதிரிலாம் நிறையா மிக்ஸ் பண்ணி அதை அடி உரமாக மண்ணோடு கலந்து அதை அப்படியே வைக்கிறாங்க. அதனால தான் செடி நல்லா ரொம்ப அழகாக வந்திருக்கு.
எல்லா செடியுமே. எவ்வளோ செடி வளர்க்குறவங்க அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் இல்லை 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தண்ணி ஊற்றுங்க. ஏன்னா வெயில் காலத்துலலாம் ரொம்ப சின்ன செடியாக வைக்கும்போது 2 டேஸ், ஏன்னா அதுக்கப்புறம் அடிக்கிற வெயிலில் வந்து அந்த ஈரப்பதத்தை ஈர்த்துக்கும். அது நீங்கள் சட்டிலாம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மண்பானுடைய சூடே வந்து அந்த வேரில் பட்டு செடி காய ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணி நீங்கள் ட்ராப்ஸ் போட்டுக்கினே இருக்கணும். தண்ணி ஊற்றிக்கினே இருந்தால் தான் உங்களுக்கு அந்த செடி பச்சையாக வளரும், பச்சையாகவே இருக்கும். இல்லை அப்படின்னா அது வாட ஆரம்பிச்சிடும். வாடிச்சுனாவே அது அந்த கன்று வந்து சாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம வாங்கி வச்சது ரொம்ப வேஸ்ட்டாக போயிடும். அது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு செடியும் ரொம்ப மரம் மாதிரியே இருக்குது. ஆனால் அது செடி சட்டியில் தான் வச்சுருக்காங்க, மண்பானை சட்டியில் தான் வச்சுருக்காங்க. நாங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய செடி, ஆனால் அது மண் சட்டியில் தான் இருக்குது. அது எப்படி வேர்லாம் போய் பாயுதுன்னு தெரில. இந்த சல்லி வேர்னு சொல்லுவாங்க, நில வேர், சல்லி வேர், ஆணி வேர், இதுமாரி வேர் டைப் நிறையா இருக்குது. அங்கேயே இந்த ஒட்டக சினிங்கி, இந்தமாரி மங்கி இதெல்லாம் நிறைய இருந்தது, பொம்மை மாதிரி இருந்தது. அதுவும் நல்லா இருந்தது. அந்த தோட்டத்திலே இருந்தது நல்லா. மங்கி இதெல்லாம் நிறையா அந்த பொம்மை மாதிரி இருந்தது. அது உள்ளே பார்த்திங்களா ஒரு கேங்வே மாதிரி இருக்குது. அது உள்ளே நிறைய செடிகள் இருக்குது. உள்ளே போய் பார்த்தோம்னா ஒரு ரொம்ப அடர்த்தியாக பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதில் எல்லாத்துலேயுமே அப்படியே ப்ரைஸ் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு செடியோட ரேட்டு என்ன எவ்வளோங்கிறது. அது நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட அவங்க நிறைய செடி வச்சுருக்காங்க. அந்த ப்ரைஸ் லிஸ்ட்டை பாருங்கள். 1 2 பயங்கரமாக இருக்குது நிறைய செடிகள். அக்ரிகல்ச்சர் லேண்ட் வச்சுருவங்க இந்தமாரி பலாமரம், மாமரம், தென்னங்கன்று, வாழை மரம், கொய்யா மரம், சப்போட்டா மரம், இந்த மாதிரி நிறையா வாங்கி வைக்கலாம். வச்சா வீட்டுக்கு நம்ம பழமும் ஆகும், சேல்ஸ் பண்ணுறதுக்கும் ஆகும். அது இதுமாதிரி இண்டிவிஜுவல் வீடு கட்டுறவங்களும் நிறையா அதிக ஒரு 1/2 ஏக்கரில் 1/4 ஏக்கரில் இடம் வாங்கி வீடு கட்டி அது தோப்பாக கூட வச்சுருப்பாங்க. அது நிறையா வீட்லேயும் இருக்குது. இப்போ நம்ம ரீசெண்டாக நம்ம ராமதாஸ் ஐயா வீட்டில் கூட தோப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, தோட்டம்னு சொல்கிறாங்க இல்லையா, அவருடைய தோட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள், நிறைய செடிகள் இருக்கும். அவர் தோட்டத்தில் இல்லாத செடிகள் எதுவுமே இல்லை ராமதாஸ் ஐயாவுடைய தோட்டத்தில். அந்தமாரி இயற்கையை நேசிக்கிறவங்க கண்டிப்பாக அந்தமாரி நிறைய செடிகள் வளர்ப்பாங்க. அதுதான் ரொம்ப அழகு, கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அது மனசுக்குள்ள ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும். அது வளர்க்குறது, டெய்லி அதை பராமரிக்கிறது, அது பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா ஒரு செடி வச்சு அது சின்னதாக இருந்து பெருசாகி அது பூ வச்சு பிஞ்சு வச்சு காய் காய்ச்சி பழம் வைக்கும்போது அதை பறித்து சாப்பிட்றாங்க தெரியுமா. அது அந்த கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பலன் அது அப்போ தாங்க அவங்க கிடைக்கும், உணர்வாங்க. நான் கஷ்டப்பட்டதுக்கான ஒரு பழம் சாப்பிட்டேன் அப்படின்னு. அது நிறைய அந்த அக்ரிகல்ச்சர் லேண்டை வச்சு அவங்க பண்ணுறவங்களுக்கு கேட்டால் அது ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அது எப்படா டெய்லியும் வாட்ச் பண்ணுவாங்க, அது எப்படா பெருசாகும், எப்படா காய்க்கும், அந்த மாதிரி நிறையா இருக்குது. நிறைய செடிகள் இருக்குது பாருங்கள். அக்ரிகல்ச்சர்னால் சும்மா இல்லை, ரொம்ப பெருசு. அது ஒவ்வொன்றும் அது ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது. ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டோம் அப்படின்னா செடிகள் இறந்து போயிடும். மனித உயிருக்கு சமமானது இதெல்லாம். ஒரு செடி இறந்துருச்சு அப்படின்னாவே அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு மனசு. ஏன்னா அதை வாங்கி பராமரித்து இறந்து போகும்போது அது ரொம்ப இதாக இருக்கும். அதனால் செடி வளர்க்குறவங்க இந்த வெயில் டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக விட்டுட்டே இருங்க. அதே போல் மழை டைமில் வந்து தண்ணி அதிகமாக நிற்கக்கூடாது. நின்றுச்சு அப்படின்னா அந்த தண்ணி அந்த வேருக்கு அடியில் போயிட்டு வேரை வந்து அழுகுன நிலைக்கு கொண்டு போய் செடியை சாவடிச்சிடும். தண்ணி குட்டையாக நிற்கிதுன்னா தண்ணியை வெளியேற்றிடுங்க.
ஈரப்பதம் இருக்கலாம். அதே போல் திரும்ப திரும்ப மழை பெஞ்சினே இருக்குன்னா உங்கள் தண்ணி சேர்ந்துன்னே இருக்கும் இல்லையா? அதனால் அந்த தண்ணி வெளியே வச்சுக்கினே இருங்க. தண்ணி சேர்ந்த ஒரே இடத்துல அப்படி இருக்குதுன்னா அது திரும்ப திரும்ப மழை பெய்யும்போது தண்ணி அப்படியே இருக்குதுன்னா இழுக்காமல் அந்த வேர் எல்லாமே அழுகு போன நிலைமை போயிடும். அழுகிடுச்சுனாவே செடி சாவ ஆரம்பிச்சிடும். அப்படியே சோர்ந்து போய் செடி சாவ ஆரம்பிச்சிடும். தயவுசெய்து மழை காலத்தில் அதை கொஞ்சம் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். செடி பக்கத்து தண்ணி இருக்கக்கூடாது. மழை டைமில் அதை வெளியேற்றினே இருங்க. பாருங்க, நிறைய செடிகள் பூச்செடியிலேருந்து நிறையா இருக்குது. போன பாட்டில் பூச்செடி நிறையா எடுத்திருப்பேன். ஏன்னா இப்போ வந்து அந்த மரங்கள் மட்டும்தான் இருக்குது. மாமரம், பலாமரம் அந்த மாதிரி தான். அந்தமாரி தான் நிறைய எடுத்திருப்பேன். இப்போ எனக்கு எல்லாமே மரம் சம்மந்தப்பட்டது. நிறைய மரங்கள் இருக்கும், செடிகள் இருக்கும். கொய்யா மரம், பலாமரம் சம்மந்தமாக நிறையா இருக்கும். பாருங்க, ஒவ்வொரு செடிக்கு மேலே ஒரு போஸ்டர் இருக்கும். அது என்ன செடிங்கிறத போட்டு அது கீழே டிஸ்பிளேவில் ரேட்டும் போட்டிருப்பாங்க. மங்கி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி மங்கி நல்லாயிருக்கு பாருங்கள். இது போன இதிலிருந்து, அதாவது அந்த ரூட்லேயே போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வரேன். ஏன்னா அவ்வளோ செடிகள் இருந்தது அந்த ரூட்டில். அடுத்த 2-3 ரூட் இருக்குது. அதை அடுத்த பாட்டில் பார்ப்பீங்க. ஒவ்வொரு ரூட்லேயுமே நிறைய செடிகள், நிறையா அந்த மரங்கள் நிறையா இருந்துச்சு. பார்க்குறதே கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. எல்லாம் பச்சை பசேர்னு அழகாக இருந்துச்சு. இதை இயற்கையை நேசிக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ரசித்து பார்ப்பாங்க. நல்லாயிருக்கும் இது. நான் இண்டிவிஜுவல் வீடு வச்சுருக்கோங்க, லேண்ட் வச்சுருக்கோங்க, கண்டிப்பாக இதெல்லாம் வந்து பராமரிப்பாங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு செடிகள் எல்லாம். பாருங்கள், நல்லாயிருக்கு. என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அண்ட் லைக் பண்ணிங்க, அண்ட் ஷேர் பண்ணிங்க. தேங்க்யூ.